வணக்கம். ரகுராம் ராஜன் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா எதிர்காலத்தில் சேவை ஏற்றுமதியில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த சேவை ஏற்றுமதியில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 5%, பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வெறும் 2%. ஆனால் சேவை ஏற்றுமதியில் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவர் சொன்ன அறிக்கையில் மேலும் சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி பல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இந்தியாவிலிருந்து படித்த இளைஞர்களை இந்த மாதிரி சேவை தொழிலுக்கும் சேவை ஏற்றுமதிக்கும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி பிளானில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பெரிய அளவில் க்ரோ ஆகி ஒரு லிமிட்டுக்கு இன்றைக்கி அதில் பெரிய அளவில் ரெவென்யூ இந்தியாவுக்கு வருஷம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனோட க்ரோத்தும் நல்லா இருக்குது. இப்போ புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலக அளவில் பரவிட்டு இருக்குது. ரகுராம் ராஜன் மனசில் வச்சு சொன்னது இதைத்தான். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பல்வேறு சேவை வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அந்த துறையில் நாம் கால் பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஃபியோவோட சேர்மேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது டெக்னாலஜி ட்ரிவன் நாலேஜ் ட்ரிவன் ப்ராடக்ட் அதிக அளவில் எதிர்காலத்தில் ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது டெக்னாலஜி பேஸ்டு பல்வேறு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கூகுள் பண்ணி எடுத்துடலாம். நாலேஜ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இது எல்லாம் எதிர்காலத்தில் ஏற்றுமதி ஆகும் அப்படின்னா, அந்த நாலேஜ் பேஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது சேவை ஏற்றுமதி தான். ஸோ எல்லாருமே இதைத்தான் வேறு வேறு ஆங்கிளில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எதிர்காலத்தில் இதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எப்படி சாஃப்ட்வேரில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நாம் க்ரியேட் பண்ணோமோ, அதே மாதிரி ஏஐலையும் பெரிய அளவில் நாம் ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இதிலேருந்தே தெரியுது. ஸோ படித்த இளைஞர்கள் குறிப்பாக இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போங்க. ஆனால் அதே நேரத்தில் சேவை துறை சார்ந்த ஏற்றுமதி வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் கீனாக வாட்ச் பண்ணுங்கள். அது சம்மந்தமான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது, அங்கே போங்க. அவங்க வாரத்துக்கு 2-3 நியூஸில் அதை பற்றி வெளியிடுறாங்க, அதை பற்றி படிங்க. ஸோ அதில் ஏதாவது உங்களால் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்களும் சேவை ஏற்றுமதியில் இறங்கலாம். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.